அந்தர்பல்டி அடித்த சசிகலா மகிழ்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தலைவியாக ஜெயலலிதா அம்மையாருக்கு அடுத்தபடியாக இருந்த நபர் யாருன்னா நமது சசிகலா அம்மையார். அந்த சசிகலா அம்மையாருக்கும் அதிமுகவிற்கும் தற்சமயம் எந்த விதமான சம்மதமும் கிடையாது என்றுதான் நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஒரு காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் மரணத்திற்கு பின்பு சசிகலா அம்மையார் கைவசம் தான் அதிமுக போகிறது. குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாட்கள் பொதுச்செயலராக சசிகலா அம்மையார் இருக்கிறார். அந்த நேரத்திலே ஒரு வழக்கிலே கைது செய்யப்பட்டு, அதாவது சொத்து குவிப்பு வழக்கிலே கைது செய்யப்பட்டு பெங்களூர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் ஓபிஎஸ் தர்மயுத்தம் என்பது ஆரம்பிக்கிறார். அந்த தர்மயுத்தத்தில் வெற்றி பெறுகிறார். ஓபிஎஸ் மூலமாகத்தான் சசிகலாவையும் டிடி தினகரையும் நீக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதாவது ஓபிஎஸ் தான் இதற்கு மூல காரணம் என்பது சசிகலாவிற்கு நன்றாக தெரியும். அதன் காரணமாகத்தான் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட பின்பு ஒரு முறை கூட சசிகலாவை தனிப்பட்ட முறையில் சந்திப்பு நடத்த கிடையாது. அதற்கு சசிகலாவும் அனுமதி என்பது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திடீரென அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் சசிகலா அம்மையார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டு நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பிலே அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவுடைய தொண்டர்கள் பலம் என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக முக்கியமான கருதப்பட்ட ஒரு 6 நபர்கள் தற்சமயம் அந்த பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்களும் அதிமுக இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா, அல்லது நீங்கள் வேறொரு இயக்கத்திற்கு போவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா, இல்லை நீங்கள் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியின் மூலமாக 2031 தேர்தலுக்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா என அடுக்கடுக்கான கேள்விகள் என்பது நமது சசிகலா அம்மையாரின் முன்பு முன்வைக்கப்பட்டதாக சொல்றாங்க. ஆனால் சசிகலா அம்மையார் ஒரேடியாக அந்தர்பல்டி அடித்து ஒரே வார்த்தையிலே முடித்து விட்டார் அப்படின்னே கூட சொல்ல. அதிமுக என்பது எங்களுடைய கட்சி. பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். மிக விரைவாகவே அனைவரும் ஒன்றிணைவோம். ஒன்றிணைந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம். அதிமுக என்பது நாங்கள் அனைவரும் சேர்ந்த ஒரு கட்சி தான். அதிமுகவிலிருந்து போகக்கூடியவர்கள் போகட்டும், அதை பற்றி யாரும் கவலைப்பட போவது கிடையாது. அந்த போனவர்களுக்கு எதிராக நாங்கள் வேட்பாளரை கண்டிப்பாக களமிறக்கவும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆலோசனை கூட்டத்திலே டிடி தினகரனை அதிமுகவில் இணைக்க வேண்டும், சசிகலாவையும் இணைத்துக் கொள்ளலாம் என அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு அந்த ஆலோசனை கூட்டத்திலே ஒவ்வொரு நபர்களும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை ஏற்று எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் அதற்குரிய பரிசீலனை செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகிக். அதாவது சசிகலா அம்மையாரும் டிடிஜனும் உள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்துக் கொண்டால் இன்னும் இழந்து போன வாக்குகளை மீண்டும் மறுபடியும் அதிமுகவிற்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றின கருத்துக்கள், அதுவும் உங்களுடைய கருத்துக்கள், சசிகலா அம்மையார் உள்ளே வரலாமா, அதிமுகவிற்குள்ளே டிடி உள்ளே வந்தால் அதிமுக அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அல்லது இன்னும் பின்னோக்கி தள்ளப்படுமா அப்படிங்கிற கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.